ஒரு தேவனுடைய பிள்ளை முதல்ல அவனுடைய உள்ளத்துல அவன் சுத்தமா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்கிறது, ஏசு ஆண்டவர் தன் மலைப்பொழிவுல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உள்ளத்துல தூய்மை உள்ளவர்கள் கடவுளை காண்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறாரு. இந்த இடத்துல நீங்க என்ன வேதனையோட வந்திருக்கீங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய தேவ பிள்ளைகள் என்கிட்ட வந்து சொல்றீங்க, எனக்குன்னே பேசுனீங்க பிரதர்னு. அது எப்படி? ஏன்னா ஏழு அடிமையை பேச வைக்கிற ஆவியானவர் உங்க உள்ளத்தை அறிந்திருக்கிறார். உங்களுடைய உண்மையான நிலவரத்தை அவர் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். நீங்க சொல்லுங்க, உங்க கணவர் உங்க வேதனையை புரிஞ்சுக்கிறாங்களா? உங்க மனைவி உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்களா? என்ன உங்க பிள்ளைகள் நீங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக படுகிற பாடுகளை புரிஞ்சுக்கிறாங்களா? என்ன ஆனா ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு அறிஞ்சு அவர் நம்மை புரிந்து கொள்கிற தெய்வமா இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தான் 13 காரியங்கள் வெளிப்படுகிறதா. என்னதெல்லாம்? களவு, இச்சை, பொறாமை, கோபம், கசப்பு, இப்படி வசனம் சொல்லுது. 13 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து தான் வெளிப்பட்டு அவனை கரைப்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளை கனி கொடுக்கணும்னா முதல்ல உன் உள்ளத்தை என்ன படுத்து? சத்தமா சொல்லுங்க. நீங்க உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா நீங்க தான் இறை மக்கள். எதை சுத்தப்படுத்திட்டோம்னா உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க உள்ளத்தின் நிலவரம் என்ன?